வெல்கம் டு டெலிஷியஸ் சாய்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் ஃபைன். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மொஜிட்டோ செய்து எப்படின்றது பார்க்க போகிறோம். மொஜிட்டோன்றது நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்லெல்லாம் போனோம்னா இந்த மொஜிட்டோவை தருவாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மொஜிட்டோன்றது சேல் பண்ணுவாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இந்த மொஜிட்டோவுக்கு நமக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகாது. இதுக்கு தேவையான பொருள் ஜஸ்ட் ஒரு 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம மொஜிட்டோ செய்வோம். வாங்கி இப்போ நம்ம எப்படி மொஜிட்டோ செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸில் ஸ்ப்ரைட் எடுத்து ஊற்றிக்கணும். ஸோ ஸ்ப்ரைட் நம்ம எது வேணாலும் இது பண்ணிக்கலாம், சின்ன ஸ்ப்ரைட், பெரிய ஸ்ப்ரைட் அது மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ஜஸ்ட் 1 கிளாஸ் கெப்பாசிட்டி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஜஸ்ட் சின்ன ஸ்ப்ரைட் ஒரு 2, அதுக்கு அந்த லெவலுக்கு இருந்தால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ஒன்று கூட போதும். இந்த கிளாஸ் ஒரு 250 ml பற்றும். ஸோ 250 mlக்கு நம்ம ஜஸ்ட் 1 பாட்டிலோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கெப்பாசிட்டிக்கு இது பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எசன்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் போட போதில்லை. எசன்ஸ் இல்லாமலே டைரெக்டாக பண்ணுறோம். ஸோ மாவுலலாம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம எசன்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன். இந்த 1 கிளாஸ் ஆஃப் இதுக்கு 1/2 லெமனே போதும், அதுவே நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக செய்யுது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் தான் செய்கிறார், என்னோட செகண்ட் சன் பண்ணுறாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுட்டு அடுத்தது புதினா, ஜஸ்ட் புதினாவை அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் டெக்கரேஷனுக்கு வேணும்னா இதில் கலர்ஸ் ஏதாவது உங்களுக்கு எசன்ஸ் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், லைக் ப்ளூபெர்ரி, கிரேப்ஸ் அது மாதிரி. நாங்கள் இந்த லெமன் இதுவாகவே வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் சில்லுன்னு இருக்கிறதுக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன் எடுத்து வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம மொஜிட்டோ. ஸோ ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். இது கூட நமக்கு கலர் ஏதாவது வேணும்னா ப்ளூபெர்ரி, கிரேப்ஸ் அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஷாப்லலாம். இது இந்த லெமன் ஜஸ்ட் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும், செமையாக இருக்கும்.